அன்னதானம் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பருந்து வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. அந்த பாம்புலேருந்து ஒரு துளி விஷம் கீழே அன்னதானம் பண்ணுற இதில் அது விழுந்துருச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்போ அதில் ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க. அன்னதானம் போடக்கூடாதுன்னு நிப்பாட்டியாச்சு. இப்போ சித்திரகுப்தன் போய் சாமி கிட்ட கேட்குறாரு, இந்த பாவ கணக்கை வந்து அந்த அன்னதானம் போட்டார் அவர் பேர் மேலே எழுதிடலாமான்னு. ஓ, 4 பேருக்கு சாப்பாடு போடுறாரு, அவர் மேலே எப்படியா நீ எழுதுவ? அது ரொம்ப தப்பு இல்லைன்னு சாமி சொல்கிறார். அப்போ அந்த பருந்து மேலே போடலாமா அப்படின்னு. பருந்து அது சாப்பிட்றதுக்காக இறைய எடுத்துகிட்டு போச்சு, அது மேலே எப்படி போட முடியும்? அப்போ பாம்பு மேலே போடலாமா? அதுவே உயிருக்கு பயந்து துடிச்சிட்டு இருக்கு, அது மேலே நீ எப்படி போடுவ? சரி, இந்த பாவ கணக்கு யார் மேலேயாவது எழுதணும்னால யார் மேலே எழுதுறது? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இந்த கணக்கு அப்படியே வெயின்னு சொன்னாராம். மறுபடியும் அவர் அன்னதானம் போட ஆரம்பித்தார். ராஜாவை போய் பார்த்து பர்மிஷன் கேட்டு அன்னதானம் போட ஆரம்பித்தார். ஒரு 2 வயசானவங்க, எப்பா இங்கே யாரோ அன்னதானம் போடுறாங்களாம், அது எந்த பக்கம் போகணும்னு கேட்டாங்க. அது 4 பேர் திண்ணியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அன்னதானம் போய் சாப்பிடுங்க, ஆனால் செத்துருவீங்க, உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னாங்க. அந்த வயசானவங்க 2 பேர் சாப்பிட முடியாமல் திரும்பி போனாங்களாம். சாமி கூப்பிட்டார் சித்திரகுப்தனை, மேலே வாக்கு. அந்த பாவத்தை யார் மேலே போடணும்னு கேட்டிருந்தல்ல, அந்த 4 பேர் உட்காந்து சும்மா பேசியிருந்தானுங்க பத்தியா. அவன் சாப்பாடும் போட மாட்டான், போடுறவங்களும் என்கரேஜ் பண்ண மாட்டான். நம்மளை பற்றி ட்வீட் போடுறவங்க பேசுகிறவங்க